தாவேக்கா சொல்லியிருக்காங்க ஊழலுக்கு எதிராக தான் அந்த ஆட்சி. ஆமா, செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு இங்க ஊழலை ஒழிப்பாங்க. எப்படி வந்தா மேட்ருக்கு வந்தாப்ல. அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். திமுக தீய சக்தி, கலைஞர் ரோல் மாடல். இந்த மாதிரி உலகத்தை எங்கேயாவது ஒரு தத்துவத்தை பாத்திருக்கீங்களா, ஒரு கோட்பாடை பாத்திருக்கீங்களா? திமுகவையும் அதிமுகவையும் ஒழிக்கணும். கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் 3 பேர் ரோல் மாடல். இப்ப விஜயகாந்த் ரோல் மாடல் சேர்த்துட்டாப்ல. அதாவது அப்செக்ஷன் மட்டும் சொல்லல அப்படின்னா ஸ்டாலின் ரோல் மாடல் அவங்களுக்கு. உதயநிதி ஃபேமிலி வந்து அப்செக்ஷன் சொல்லலாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு ரோல் மாடல். யாரு வேணாலும் ரோல் மாடல். எல்லாமே அவங்களுக்கு ரோல் மாடல் எடுத்துக்குவாங்க. ஊழலை ஒழிக்கணும். புலி படத்திற்கு வாங்கிய வருமானத்துல அந்த 15 கோடி ரூபாய் மறைத்திற்காக நீதிமன்றம் 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்கு. இவர் ஊழலை ஒழிக்க போறாங்க. லாட்டரி சீட்ல வந்த பணத்துல கட்சி நடத்துற இவர்கள் ஊழலை ஒழிக்க போறாங்களா? மதுரை வெற்றி தியேட்டர்ல 100 ரூபாய் ஜனநாயகம் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு வித்த இந்த கும்பல், இந்த கூட்டம், இந்த பக்காமாசு ஊழலை ஒழிக்க போறாங்க. ஊழலை ஒழிக்கணும். முதல்ல உங்களை ஒழிக்கணும். அந்த வழியை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் தாங்க சொன்னாரு. என்ன சொன்னா அப்படின்னா, எல்லாரும் கேக்குறாங்க பக்காமாசு அண்ணன் கூட கேட்டாரு பாருங்க. அதாவது இது பபலபலா பாப்பா கட்சி. நான் பதில் சொல்ல விட்டேன், இதுல இறங்கிட்டான்னு நிறுத்தவே முடியாது. நான் முடிச்சுட்டாவது பேசுறேன். இருங்க, நம்ம எப்ப வேணாலும் பேசிக்கலாம். பவளவளா பாப்பா கட்சி திமுக அப்படின்னாப்ல. பவளவளா பாப்பா கட்சி திமுகவா? இது பக்காமாசு கட்சி. நான் சொல்லல, அவர் தான் சொன்னாரு. பக்காமாசு, பிளாஸ்ட், டியூடு, நண்பா நண்பிஸ், தோலா தோலிஸ், ஒரு 4-5 வாசம் வச்சிருக்காப்ல. சாட்டை துறைமுறை அண்ணன் வந்து சொன்னாரு, மதுரை வெற்றி தேட்டர்ல வந்து 2000 ரூபாய் வாங்கினாங்க ஃபர்ஸ்ட். அது வந்து ஒரு பொய்யான ஒரு அறிக்கை. 5000 ரூபாய் வாங்கினாங்க. அதான்